சிஎஸ்கே அணிக்காக நீண்ட வருடங்கள் விளையாடிய ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேடிங்கில் கொடுத்துவிட்டு பதிலுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனான சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தும் கூட சென்னை அணியா பிளே ஆஃப் செல்ல முடியவில்லை. இதை பார்த்த ரசிகர்கள் இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை கொடவுன்லேயே இருந்திருக்கலாம் என கிண்டலெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை அணியை விட்டு வெளியேறியது ஏன் எனும் கேள்விக்கு ரவீந்திர ஜடேஜா பதிலளித்துள்ளார். இதுகுறித்து அவர் சமீபத்திய பேட்டிகள், ட்ரேடிங்கில் அனுப்ப உள்ளனர் என்ற விஷயம் எனக்கு முன்கூட்டியே தெரியாது. ட்ரேடிங் செய்யும் நாளுக்கு முந்தைய நாள்தான் என்னிடம் இது குறித்து சிஎஸ்கே நிர்வாகிகள் பேசினார்கள். அதை கேட்டதும் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பிறகு அணி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டேன். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை இது குறித்து பரிசீலித்து பாருங்கள். நான் கடைசி வரை சென்னை அணியில் இருக்க விரும்புகிறேன் என கூறினேன். ஆனால் சிஎஸ்கே நிர்வாகம் இதற்கு பதிலளிக்கவே இல்லை. பிறகு என்னிடம் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விட்டனர். இது குறித்து எனது மனைவியிடம் தெரிவித்தேன். அவர் தோனிக்கு கால் செய்யுங்கள் என கூறினார். நானும் உடனே தோனிக்கு கால் செய்தேன். ஆனால் தோனி என்னுடைய அழைப்பை எடுக்கவில்லை. பிறகு எனது மனைவிதான் என்னை சமாதானப்படுத்தினார். இதுதான் விளையாட்டு. இப்படி சில சம்பவங்கள் நடைபெறத்தான் செய்யும். இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என எனது மனைவி தெரிவித்தார். போட்டியின் போது ரசிகர்கள் கூட என்னை காயப்படுத்தியது, அவமானப்படுத்தியது. நான் பேட்டிங் செய்யும் போது தோனி வர வேண்டும், நீங்கள் அவுட் ஆகுங்கள் என கத்துவார்கள். அது என்னை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து பார்த்து ட்ரேடிங்கில் செல்வதை ஏற்றுக்கொண்டேன். இவ்வாறு பேசியிருக்கிறார்.